ஹாய் டியர்ஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டு சும்மா அவுட்டிங் போகலாமேன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் டே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். 2 சர்ச்சுமே பாருங்களேன், நல்ல லைட்டிங்ஸோட நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி பூரிக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருந்தேன். அதை நல்லா பிணைஞ்சு திரும்பவும் வச்சுட்டு கிழங்குக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, நேற்று பச்சை மிளகாய் இல்லை, அதனால் மிளகா பொடி போட்டேன். ஆல்ரெடி உருளைக்கிழங்க நான் வேக வச்சு தான் வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடலை மாவை லைட்டாக கரைச்சி ஊற்றிட்டு அப்போ தான் அந்த கொஞ்சம் கெட்டியாக வரும். வச்சு முடிச்சுட்டு திரும்பவும் அகெயின் 2 விசில் வச்சுட்டேன். அதுக்கிடையில் பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. பூரி பார்த்திங்களா எவ்வளோ புசு புசுன்னு வருதுன்னு. இப்படி இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் பூரி. இந்த மாதிரி இருந்தால் தான் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே வாங்க விசில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குக்கரை ஓப்பன் பண்ணி கிழங்கு நல்லா வெந்துட்டான்னு பார்ப்போம். பார்த்திங்களா நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. மிளகாப்பொடி போட்டனால இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும்.